ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் முக்கியமான நிறைய டீட்டெயில்ஸும் வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 19. என்ன சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், புதுசாக ஒரு ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்க, அதில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு மாக்கி சொல்லுவோம். இப்போ நீ மிலிட்ரியில் இருக்கிற வேலை உனக்கு பிடிக்கலைன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை ஃபயர் ஃபோர்ஸில் இருந்த மக்களை டேரெக்டாக என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மாக்கி சொல்கிறா. இப்போ கரண்ட் டேவை காமிக்கிறாங்க. ஜெனரல் ஓசே ஃபயர் கம்பெனி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுற மாதிரி கேட்குறான். அது வந்து சார் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜரும் சொல்லிட்டு வெளியே வரான். ஜெனரல் ஓசே ரொம்பவே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு பொண்ணு உண்டு, அவ ரொம்பவே கியூட்டா இருப்பா, அவ்வளோ மிலிட்ரியில தான் வேலை பார்க்கான்னு சொல்லுவோம். உனக்கு விஷயம் தெரியாதா, அவ ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனிக்கு போயிட்டா, ஆனா ஜெனரல் ஓசேக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றான். மாக்கி அவளோட வீட்டுக்கு வந்திருக்கா, இப்ப அவ குளிச்சிட்டு இருக்கா. அப்போ கண்ணாடியில் அவளோட பாடி அவளே பார்க்குறா. பாடி பில்டர் மாதிரி மசில்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எனக்கே தெரியாம நான் இப்போ வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. மாக்கியோட அண்ணனும் வீட்டுக்கு வந்திருக்கான். மெய்ட் வந்துட்டு அவனை வெல்கம் பண்றா. சிஏடி வேலையில் எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். வாவ், சாப்பாடெல்லாம் விதவிதமா இருக்கே அப்படின்னு சொல்லி மாக்கி ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. அவங்க அம்மா தான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க டார்லிங் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றா. பார்த்தா மாக்கியோட அப்பா வந்து நிக்கிறாரு. ஹைப்பா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி மாக்கி கேட்கவோ டெரர் மோட்ல இருந்தா அவரு. மாக்கி செல்லம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சாதுவான மோடுக்கு போயிருந்தாரு. ஃபேமிலி எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து உட்காரான். சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. லுட்டனன்ட் சமையல் மாதிரியே இது சூப்பரா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும், அந்த லுட்டனன்ட் இவ பாய் ஃப்ரெண்டா வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா யோசிக்கிறான். யாரு அந்த கீனவதனா, அவன் தானே ஒன்னு ஃபயர் ஃபோர்ஸ்க்கு கூட்டிட்டு போனான்னு சொல்லவும், என்ன பத்தி கவலைப்படாதீங்க பாரு, நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு வா சொல்லவும், நீ ரொம்ப வெயிட் போட்டுட்டுன்னு அவங்க அண்ணன் கலாய்க்கிறான். மாக்கி செல்லம் ஃபோர்க் எப்படி மூஞ்சிக்கு நேரா நீட்டாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. மாக்கி நீ வெயிட் ட்ரைனிங்லாம் இருக்கியான்னு கேட்கவும், நான் ரொம்பவும் ஸ்லிம்மா தானே இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், நீ எப்பவுமே கியூட் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சாப்பிடும் போது பேசாம சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு அவ லவர் கால் பண்ணவும், ஹாய் சொல்லு டார்லிங் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் பேசிட்டு போறான். சாப்பிடும்போது அமைதியா உட்காந்து சாப்பிடுங்க, பேசாதீங்கன்னு சொல்றல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இப்ப டெரரா மாறி இருக்காங்க. எல்லாரும் அமைதியா உட்காந்து இப்ப சாப்பிடுறாங்க. மாக்கி நீ நெதற்கு பேருக்கெல்லாம் அவங்க அண்ணன் கேட்குவா. ஆமான்னு சொல்றான். புது கேஸாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. ஆமா, திடீர்னு நிறைய பேர் காணாம போறாங்க. அந்த ஏரியால நெதற்கு கீழே ஒரு பேட் ஸ்மெல் வருது, நாளைக்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு அவங்க அண்ணன் சொல்லவும், நெதற்கு போகணும்னாலே எனக்கு இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. ஆனாலுமே நெதர்ல நான் தைரியமா இருந்ததுக்கு காரணம் என்னோட டீம்மேட்ஸ் தான். கேப்டன் லுட்டனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங், புதுசா வந்தவங்க கூட ஸ்ட்ராங் அண்ட் வேர்ல்ட் டாப் இன்ஜினியர் எங்க கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. மாக்கியோட அண்ணன் வந்துட்டு ஆளுங்கெல்லாம் காணாம போன அந்த ஏரியால போய் செக் பண்றான். நெதருக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. கூடவே இன்னொரு ஆபீசரையும் கூட்டிட்டு தான் போறான். என் சிஸ்டர் கிட்ட கேட்டப்போ அவன் நெதருக்கு திரும்ப வரவே கூடாதுன்னு சொன்னா, அந்த லெவலுக்கு இது பயங்கரமானது, எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த இடம் ஃபுல்லா ஏதாச்சும் தடையா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப தூரம் நம்ம போவேனா, அப்புறம் தொலைஞ்சு போயிருவோம், இப்பவுமே திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் யோசிச்சுட்டே போறான். யாரோ ஒருத்தங்களை தரையில தரன்னு இழுத்துட்டு போனதுக்கான தடையா இருக்கு, அதையும் அவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி இப்ப டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு லேப் மாதிரி இருக்கு அண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. யாரோ அந்த இடத்தை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பாக்குறாங்க. அந்த இன்ஃபர்னோவா மாத்திர பூச்சி அங்க இருக்கு. இந்த பூச்சியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்டிபிஷியலா இன்ஃபர்னோவா உருவாக்குறது, இதை நான் பாப்பேன் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி மாக்கியோட அண்ணன் போகும்போது பார்த்தா அங்க ஒரு ஒயிட் கிளாட் நின்னுட்டு இருக்கான். கீழே கால்ல ஏதோ தட்டுப்படுது. பார்த்தா ஒரு இன்ஃபர்னோ, அதோட கோர் டெஸ்ட்ராய் ஆகல, ஆனா இறந்து போய் கிடக்கு. அந்த ஒயிட் கிளாட் ஆடி இப்ப வெளியே வந்து அவனை தானே வடிக்க வச்சுக்கிட்டுதான். கூட வந்து ஆபீசரை மாக்கியோட அண்ணன் ப்ரொடெக்ட் பண்றான். பட் அவனுக்கு பலமா அடிபட்டுருது. கையில பிராக்சர், தலையில அடின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய அடிபட்டிருக்கு. அவ்வளவு பக்கத்துல பிளாஸ்ட் ஆகியுமே நீ உயிரோட இருக்கதே பெரிய விஷயம் தான் ஓசே, அண்ட் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருந்தவன் சொல்றான். இந்த மாதிரியான ஆளுங்க கூடயா மாக்கி தனதான சண்டை போட்டுட்டு இருக்கா, இது இவ்வளவு டேஞ்சரஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். யார் இந்த ஒயிட் கிளாடோ எவாஞ்சலிஸ்டும், மற்ற கம்பெனிஸ்க்குலாம் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு, இந்த எம்பையரை பாதுகாக்கிறது நம்ம தான், மிலிட்ரிக்கும் இதை பத்தி தெரிஞ்சாகணும். சோ நாளைக்கே கம்பெனி டூ கேப்டன் கிட்ட போய் சொல்லுங்க, நம்மளும் நெதருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி மாக்கியோட அப்பா முடிவு பண்றான். ஹைஹோ சில்வர் அப்படின்னு சொல்லி அந்த டாங்கி கூட ஆத்தர் பேசிட்டு இருக்கான். டே அதுதான் டாங்கின்னு உனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அது வாயில இருந்து பேப்பரா விழுது. ஏன்டா அது வாயில பேப்பரை திணிச்சு அப்படின்னு சொல்லி ஆத்தர் நம்ம ஹீரோவா அடிக்கிறான். நான் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா மாக்கி தான் அதை பண்ணிட்டு இருக்கா. பாரு சொன்னல நான் பண்ணல, மாக்கி தான் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ சொல்லவோ, திரும்பவும் ஆத்தர் நம்ம ஹீரோவையே போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டாங்கிஸ்லாம் பேப்பரை சாப்பிடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் டாமிக்கியோ சொல்றாங்க. லுட்டனன்ட் கொஞ்சம் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கூட்டிட்டு போய் ஒரு லெட்டர் காமிக்கிறான். மிலிட்ரி நெதருக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லவோ, லாஸ்ட் லைனை படிங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதை பார்த்துட்டு லுட்டனன்ட் ஷாக் ஆகுறான். என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க, மிலிட்ரி ஆர்டர்ஸ் நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். இப்போ மாக்கியை கூப்பிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. மிலிட்ரியில இருந்து வந்திருக்கா. சார் ஒரு நிமிஷம் இது அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. நீ மிலிட்ரிக்கே திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். ஆனா அது வேண்டாம் தான், நான் ஒரு ஃபயர் சோல்ஜரா வந்துட்டேன்ல வா கேட்கவும், உங்க அண்ணனுக்கு அடிப்பட்ட விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட் கிளாட் ரொம்ப ஆபத்தானதுன்னு உங்க அப்பா பயப்படுறாரு அப்படின்னு நோபி சொல்லவும், என்ன பாத்துக்கிட்ட எனக்கு தெரியும், நான் ஸ்ட்ராங் லுட்டனன்ட் அப்படின்னு வா கேட்கறா. இல்ல இது டேஞ்சரஸ் ஆனது, உங்க அப்பா கூடயே நீ போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. கம்பெனி டூல இருக்கிறவங்களுமே நெதருக்கு போறதுக்கு முடிவு பண்றாங்க. கம்பெனி ஆல்ரெடி நெதருக்கு போயிட்டு வந்திருக்காங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்ப டாமிக்கு வருவா அப்படின்னு சொல்லி ஜெகநாத் ரொம்ப ஹாப்பி ஆகுறான்.
இந்த பாட்டில ஓபன் பண்ண முடியல, மாக்கி இருந்தா ஈஸியா ஓபன் பண்ணி தந்துருவா அப்படின்னு சொல்லி டாமிக்கு வருத்தப்படுறா. கேப்டன் வாங்கி திறக்கறாங்கிற பேர்ல பாட்டில உடைச்சிருதான். இதுக்கு தான் நான் எப்பவும் மாக்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு டாமிக்கு சொல்றா. மாக்கி எப்ப திரும்ப வருவா அப்படின்னு ஆத்தர் கேட்கவும் அவ எப்பவுமே வரமாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ போய் சொல்ற அப்படின்னு ஆத்தர் சொல்லவும் இல்ல அது வந்து இல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் காதை பொத்திக்கிடுறான். மாக்கி வந்துட்டு ஆஃபீஸ் டியூட்டி பார்த்துட்டு இருக்கா. இந்நேரத்துக்கு நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்போம். லெப்டினன்ட்டும் கேப்டனும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவும் அக்கறையில் தான் இதை பண்ணியிருக்காரு. இவங்க யாரையுமே நான் இதில் குத்த சொல்ல முடியாது. ஆனால் அப்படின்னு சொல்லி மாக்கி ரொம்பவுமே கொஞ்சம் வருத்தத்திலே தான் இருக்கா. லோ லெவலில் இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் அவளுக்கு சல்யூட் பண்ணுறாங்க. நம்ம ஜென்ரலோட பொண்ணு தானே இதுன்னு ஒருத்தன் வந்து கேட்குமோ ஆமா இவ கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். நம்மளே மாதிரி புத்திசாலிங்களுக்கு ஏற்ற வேலை தான் அது. உட்காந்த இடத்துல ஜாலியாக இருந்துக்கிடலாம், எல்லாரும் நமக்கு சல்யூட் பண்ணுவாங்க, இது கூட ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாக்கி கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி மாக்கியே சிரிச்சுக்கிடுறா. இவங்களுக்கு டைப்பிங் வேலை மட்டும் தான் இருக்கும், அதுலயும் பெருசா எந்த வேலையும் இல்ல. மாக்கி கம்பெனி ஐட்ட பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அது கம்பெனி ஐட்டோட லோகோ தானே கேட்கவும் ஆமா ஞாபகத்தமா எனக்கு இது கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு வா சொல்றா. என்ன சொல்லும் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி மாக்கியோட அப்பா வந்து கேட்கவும் எக்கு காது சரியாதான் கேடுதா. ஜென்ரலா இந்த மாதிரி கியூட்டா அவர் பொண்ணு கிட்ட பேசுறாரு. எனக்கு காஃபி குடிக்கணும், நான் போயிட்டு வந்துருந்தேன், நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருதா. நீ திரும்ப வந்ததுல ரொம்பவும் சந்தோஷம்னு அவங்க அப்பா சொல்லவும் ஆமா ஆமா உங்களோட பறவை திரும்பவும் கூண்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்படின்னு மாக்கி சொல்றா. செல்லம் நீ எம்மல கோவமா இருக்கான்னு தெரியும், ஆனா நம்ம டீல் படி ஃபயர் ஃபோர்ஸ்ல ஆபத்து இல்லங்கிறதுனால தான் நான் அதுக்கு ஓகே சொன்னேன். ஆனா ஒயிட் கிளாட் அது ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது, அது நம்ம டீல்லயே இல்ல, உன் சேஃப்டிக்காக தான் இதை நான் பண்றேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புறாரு. இவரையும் நான் குறை சொல்ல முடியாது, எமல அக்கறையில தான் இதை பண்றாரு. லெப்டினன்ட்டும் அதே மாதிரி தான், நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்காதான்னு லெப்டினன்ட் சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் ஓவரா ஒரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு மாக்கி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோட டீம் வந்து கம்பெனி டோ கேப்டனை பார்க்க போறாங்க. நான் ஜஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கண்டுக்கிடாம நதரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு விக்டரும் வந்துட்டு நதரை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சில இடங்கள் இடிஞ்சிருக்கும், பாதை அடைச்சிருக்கும், சோ நம்ம தோண்டி போற மாதிரி இருக்கக்கூடாது. ஒயிட் கிளாட் எங்க இருப்பாங்கன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லயும் நம்ம என்டர் ஆகி ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறோம். அப்படி பண்ணா யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். கம்பெனி எயிட்டுக்கு நதர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால எல்லா டீம்லயும் கம்பெனி எயிட்டோட ஒரு ஆளுங்களை போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி டூ கேப்டன் சொல்றான். நம்ம ஹீரோ கேப்டன் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். மாக்கி இல்லாம நம்ம போற ஃபர்ஸ்ட் மிஷன் இது, இதை நம்ம நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாரும் நதருக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாக்கியோட பிரதர் வந்துட்டு சிஐடில வேலை பார்க்கான். மக்கள் நிறைய பேர் குறிப்பிட்ட ஏரியால காணாம போறாங்கிறதுக்காக நதர்ல போய் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கான். அந்த ஒயிட் கிளாட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி இவங்க அண்ணனையும் சேர்த்து கொள்ள பார்த்திருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அண்ணன் தப்பிச்சு வந்திருக்கான். கம்பெனி 8 மட்டும் தான் ஒயிட் கிளாட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்பதான் மத்த எல்லாருமே அதை ஒரிஜினல் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்பதான் அதை சீரியஸா எடுத்து ஒயிட் கிளாட வந்து எப்படியாச்சும் பிடிச்சாகணும், அவங்கள தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்ப மிலிட்டரியில நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல எல்லா என்ட்ரன்ஸ்லயும் என்டர் ஆகி நதர்ல இருக்கிற ஒயிட் கிளாட பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.